எங்க எல்லாருக்கும் அவரு ஒரு முதலாளி மட்டும் கிடையாது. எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. அந்த அளவுக்கு எங்கள அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டு முதலாளி இந்த அளவுக்கு ஒரு மனிதநேயத்தோட நடந்துப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எனக்கு மட்டும் கிடையாது. இந்த வீட்ல வேலை செய்ற எல்லாருக்குமே எவ்ளோ பெரிய உதவிகள அவர் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூட தான் செஞ்ச உதவிய ஒரு தடவ கூட அவர் சொல்லி காட்டுனது கிடையாது. எங்கள வீட்டு வேலைக்காரங்களாவே அவர் இதுவரைக்கும் நடத்துனது கிடையாது. இனிமேல் அவரு இல்லாத இந்த உலகத்துல நாங்க எப்படிதான் வாழப் போறோமோ தெரியல அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க அவர் வீட்ல வேலை செய்யற பெண்மணி. அவங்க சொன்ன விஷயங்கள தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரதி ராஜா சார் இறந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த வகையில அவரை பத்தின நிறைய விஷயங்கள் இப்போ வெளிவந்துட்டு இருக்குது. கடைசி காலத்துல அவர் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்காரு. முக்கியமா தனிமை. அந்த தனிமையை போக்கத்துக்கு அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை அவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட மகள்களோ மனைவியோ யாருமே உடன் இல்லை. அது மட்டும் இல்லாம மகன் இருந்த துக்கத்தை மறக்க முடியாத உழன்றிட்டு இருந்த பாரதி ராஜா கூட சொந்த மனைவி மகள்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு வருட கால தனிமை வாழ்க்கையோட ரொம்பவும் போராடிட்டு இருந்திருக்காரு பாரதி ராஜா. அவரோட இந்த நிலைமையை பார்த்து தான் கங்கை அமரன் சார் அவருடைய ஃபனரல்ல கூட அவங்களுடைய மனைவி மற்றும் மகள்களை பார்த்து கத்தியிருந்தாரு. அவர் கத்தின விஷயத்தும் எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போதான் தெரிஞ்சிருக்குது எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கையை கிட்டத்தட்ட அந்த ஒரு வருடம் வாழ்ந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவருடைய வீட்டில் வேலை செய்யற பெண்மணி அவரை பத்தி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது ஒரு வேலைக்காரங்களுக்கு இவ்வளவு ஒரு முதலாளியால செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய குழந்தைங்களோட படிப்பு, அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது உடல்களுக்கு சரியில்ல அப்படின்னா, அதற்கான செலவு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஒருத்தரா எங்கள பாவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா, ஐயா மனோஜ் பாரதிராஜா இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால அவர கண்ல பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் அவர் கடத்துறது ரொம்பவும் நரக வேதனையில இருந்தாரு அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். அவர் நினைச்சாதான் சாப்பிடுவாரு. அதே ரூம்ல உட்காந்துக்கிட்டு பழைய பொருட்கள் மற்றும் அவருடைய போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு வருட காலம் அவர் கூட இருந்தது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில அவருடைய மகன் அவரை தவிக்க விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வருட காலத்துல அவருடைய துணைவியாரோ இருக்கட்டும், இல்ல மகள்களா இருக்கட்டும், யாருமே கஷ்ட காலத்துல உடன் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆனா அப்ப கூட அவரால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு